வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று காலை 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கிய ஆமைகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் ஒரு குலைந்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்ற மக்கள் சந்திப்பு ஜாழ் தென்மராட்சி மிருசுவில் துர்க்கை அம்மன் ஆலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜெயானந்தமூர்த்தி, சஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க பொதுக்கூட்டம் செம்பியன்பற்று வடக்கு கடற்றொழிலாளர்கள் மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கூட்டமானது 5 வருடங்களுக்கு பின்பு பல முயற்சிகளால் நடைபெறுகின்றது என முன்னாள் தலைவரால் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் உறுப்பினர்களால் பொறுப்புகள் கிராம உத்தியோகத்திடம் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பொறுப்புகள் பற்றி புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது. வலிகாமம் வடக்கில் உள்ள தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை அகற்றுவது தொடர்பாக நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விகாரையை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கு பற்றியிருந்தார். கூட்டத்தில் கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அந்த விகாரைக்கு அடிக்கல் நடப்பட்ட 2 நாட்களின் பின்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயத்தை கொண்டு வந்தேன். அந்த கூட்டத்தில் விகாரைக்கான கட்டுமானங்களை தொடரக்கூடாது என்று ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் அந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. விகாரைக்கான காணி இருக்கும் போது அதை விடுத்து பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு அதில் விகாரை கட்டப்பட்டுள்ளது. சாதாரண மக்கள் வீடொன்றையோ மதிலொன்றையோ அனுமதி பெறாது கட்டினால் உடனடியாக அவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தை மீறி இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜனாதிபதி தனது கவனத்தை செலுத்த வேண்டும். இவ்வாறான விடயங்கள் மாறுவதையே மாற்றம் என்று கருத முடியும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இந்த விடயத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதில் அளிக்க முன்னதாக முந்திக்கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் வேறு காணிகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனர் என்றும் இந்த விடயத்தில் கலந்து பேசி தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அப்போது இடைமறைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காணி உரிமையாளர்களான பொதுமக்களுடன் நாம் தொடர்பில் இருக்கின்றோம், அந்த மக்கள் அவ்வாறான முடிவில் இல்லை என்று குறிப்பிட்டார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்டார். இந்த விடயத்தை வைத்தே இவர்கள் அரசியல் செய்கின்றனர். மத நல்லிணக்கத்தை கருத்திற்கொண்டு அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்ற முடியாது. விகாரை விடயத்துக்கு தீர்வை வழங்கி இவர்கள் அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த போது இடைநிறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். முழு பேரும் அதை உறுதிப்படுத்தி போன அரசாங்கத்துடைய காலத்தில் நான் இந்த பிரச்சனை கிளப்ப துணை பாதுகாப்பு அமைச்சர் பொய் சொன்னார். கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நினைக்கிறேன், இல்லை அவருக்கு பிறகு ஜிஏ இருந்தவர். ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் அது என்ன விகாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு நான் தொடர்படுத்த அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை நான் இங்கே வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது முழுக்க அந்த விவரங்களை கொடுத்திருக்கு தனியார்ட்ட காணி என்று. இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். என்னை பொறுத்தவரை அந்த மாற்றம் இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை நிச்சயமாக காட்டும். அப்பதான் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இது ஒரு இனவாதம் இல்லை, இது தாண்டி விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள
விரும்புகிறேன். இனிமேல் ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இந்த விகார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தேன். நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த விகார இருக்கிற காணி, விகாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விகாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவை நாங்கள் ஏதோ ஒரு முறையிலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக இருக்கு. அது தவறு. அதுக்கு அழிக்க ஆளுநர், அது தவறு. நாங்கள் அந்த மக்களோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். அது அப்படியே இல்லை. எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல சொல்ல இல்லை. அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவங்களோட கலந்துரையாடணும். நாங்களும் அந்த இடத்துல இருக்க அதுமேலது ஜனாதிபதி அவர்களே, இந்த தையிட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது. நாங்கள் பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம். ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவீட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி, அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து இவருடைய பாராளுமன்ற கதிரையும் பதிலாகும். මේක ටිකක් වර්ධනය වෙලා තියෙන ප්‍රශ්නයක් නේ. අපි අවසන් කරගමු නේද? ඉතින් අපි පළමු කොටම සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙනවා මේ සාකච්ඡාවට සහභාගී වීම පිළිබඳව. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை பொது பயன்பாட்டிற்கு கையளிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இணக்கம் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போதே அவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகை அப்பகுதியில் உள்ள தனியார் காணிகளையும் கையகப்படுத்தியே நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அந்த காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடுகளை அல்லது காணிக்கான பெறுமதியை வழங்க முடியும். தொடர்ந்து சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கோ சுற்றுலாத்துறைக்கோ ஜனாதிபதி மாளிகையை கையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அரசு வேலைக்கு 30,000 வெற்றிடங்கள் உள்ளன. குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தில் அதிகளவான வேலை வாய்ப்புகள் உள்ளன. தமிழ் மொழி மூலம் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. அதனால் போலீஸ் வேலைக்கு இளையோர் இணைய முன் வர வேண்டும். தமிழ் இளைஞர் யுவதிகள் போலீஸ் சேவையில் இணைய வந்தால் 9,000 பேர் வரை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளையோரை போலீஸ் வேலையில் இணைய ஊக்கப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் நிதியை சரியாக முழுமையாக செய்யாது திருப்பி அனுப்பப்படுவது வடக்கு மாகாணத்தில் அதிகமாக இருக்கின்றது. அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கைகாட்டி நிதியை திருப்பி அனுப்பும் நிலை கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இனி அவ்வாறு இருக்க முடியாது. எனவே ஜாழ் மாவட்டத்தில் உள்ள குறுக்கு வீதிகள் புனரமைக்கப்படாமல் குறையில் காணப்படும் வீதிகள் என அனைத்து வீதிகளையும் புனரமைக்கவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அறிவுறுத்தினார். அத்துடன் மீன்பிடி இறங்கு துறைகளையும் புனரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய 313 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 18 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 331 ரூபாவாகும். ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளைக்கு பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.